வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொழுமிச்சை செடியை கொழுமிச்சை பல விதைகள் மூலமாக வளர்க்கலாம், 2 வெட்டல்கள் மூலமாகவும் வளர்க்கலாம், தண்ணில் காற்றுப்பதியம் போட்டும் வளர்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் விதைகள் மூலமாக கொழுமிச்சை செடியை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல பழுத்த கொழுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அதில் உள்ள ஆரோக்கியமான பெரிய விதைகளை எடுத்து அந்த விதைகள் உள்ள சதை பிசுபிசுப்பான பகுதிகளை தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா சுத்தம் செஞ்ச விதைகளை வெது வெதுப்பான தண்ணியில் 12 to 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிதக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு உள்ள மூழ்கி இருக்கக்கூடிய விதைகள் தான் நல்ல விதைகள். அதை மண் அல்லது மணல் தொழு உரம் கலந்த கலவையை பாலித்தீன் பேக்கில் அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த விதைகளை 1 to 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதையை உண்ணணும். தேவையான தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. விதை உண்ணதுலேருந்து 2 to 4 வாரத்தில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 6 to 12 மாதத்துக்குள்ளே 10 to 15 சென்டிமீட்டர் நீளம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடியை தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம், 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டணும். குழியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துட்டு அதில் தொழுவுரம் கலந்து அந்த மண்ணை குழியில் போட்டு ஃபில் பண்ணணும். நம்ம செடி வைக்கிறதுக்கும் 1 வாரத்துக்கு முன்னாடியே குழி தோண்டிடணும். அப்போ தான் குழியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்க சூடு குறைஞ்சி செடி வச்சோடனே செடி சாகாமல் நல்லா வளரும். தோட்டத்தில் செடி எந்த மாதம் நடுவாங்கன்னா ஜூன் to செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொழுமிச்சை நாற்றுகளை தோட்டத்தில் நடலாம். இலைகளுக்காக கொழுமிச்சை செடி நம்ம வளர்த்தோம்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 1/2 மீட்டர் இடைவெளி விடணும். இதுவே பழங்களுக்காக கொழுமிச்சை செடி நட்டோம்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 3 to 5 மீட்டர் இடைவெளி விடணும். நம்ம விதைகள் மூலமாக கொழுமிச்சை செடி வச்சோம்னா செடி பூ பூக்க 5 to 8 வருஷம் ஆகும். பூ பூத்ததுலேருந்து 6 to 9 மாதத்துக்கு அப்புறம் காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சு கொழுமிச்சை பழத்தை நம்ம அறுவடை செய்யலாம். செடி வச்ச 3 வருஷத்துலேருந்து நம்ம இலைகளை அறுவடை செய்யலாம். இலைகளை 1 வருஷத்துக்கு 2 முறை அறுவடை செய்யலாம். முதல் முறை February March மாதத்துலேயும், 2வது அறுவடை ஜூன் ஜூலை மாதத்துலேயும் நம்ம இலைகளை அறுவடை செய்யலாம். ஒரு மரத்துலேருந்து ஒரு சீசனுக்கு 100 to 200 இலைகள் வரைக்கும் நம்ம கொழுமிச்சை இலைகளை பறிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 200 to 400 இலைகள் வரைக்கும் கிடைக்கும். 100 to 200 கிராம் வரைக்கும் இலைகள் வெயிட் நமக்கு கிடைக்கும். இலைகள்லேருந்து எண்ணெயை பிரித்து எடுத்து அந்த எண்ணெயை விற்பனை செய்வாங்க. 1 கிலோ கொழுமிச்சை இலையிலேருந்து நீராவி மூலியமாக எண்ணெயை பிரித்து எடுத்தால் 1 கிலோ கொழுமிச்சை இலைக்கு 4 to 16 ml எண்ணெய் கிடைக்கும். இதுவே 96% எத்தனால் மூலமாக எண்ணெயை பிரித்து எடுத்தால் 50 to 100 ml எண்ணெய் கிடைக்கும். கொழுமிச்சை செடி வச்சதுலேருந்து 6 வருஷம் கழிச்சு தான் நமக்கு கொழுமிச்சை பழம் கிடைக்கும். முதல் முறை கொழுமிச்சை பழம் அறுவடை செய்யும் போது 3 to 12 பழங்கள் தான் இருக்கும். மரம் முதிர்ச்சி அடையும் போது தான் அதிக கொழுமிச்சை பழங்கள் நமக்கு கிடைக்கும். 7-8 வருஷம் கழிச்சு கொழுமிச்சை மரம் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு மரத்துலேருந்து 50 to 120 பழங்கள் வரைக்கும் நம்ம அறுவடை செய்யலாம். இப்படிப்பட்ட பழங்களை நம்ம அறுவடை செய்யணும்னா நல்ல அடர் பச்சை நிறத்துலேருந்து பச்சையும் மஞ்சள் கலந்த நிறத்தில் உள்ள பழங்களை தான் நம்ம அறுவடை செய்யணும். கொழுமிச்சை மரம் 10 to 15 வருஷம் வரைக்கும் அதிக பழங்கள் தரும். அதுக்கப்புறம் பழங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். கொழுமிச்சை மரத்தோட ஆயுட்காலம் 25 to 40 வருஷம். நன்றி.